வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம கேங்கஸ் படத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைன்னா, ஒரு ஸ்கூல்ல பிடி சாரை நம்ம ஹீரோ சார் ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு காணாம போயிடுது. இதை நம்ம மிஸ் ஹீரோயினும் பிடி சாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதை தழுவி நிறைய ஷாக்கிங் இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த பிடி சார் யார் அப்படிங்கிறது தான் இந்த மீதி கேங்கஸ் கதையே. சுந்தர் சி இந்த படத்துல ஹீரோவும் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. அவர் அரண்மனை படத்துல பேய் கூட தான் சண்டை போட்டு இருந்ததை பார்த்திருக்கோம். இப்ப நிறைய மனுஷன் கூட அவர் சண்டை போடுறாரு. இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் மாஸ் ஹீரோவா இந்த படத்துல வராரு. அவர் கொடுத்த கேரக்டர் அவர் கரெக்டாவே பண்ணியிருக்காரு. கேத்ரின் தெரேசாக்கு இந்த படத்துல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா கொடுத்திருக்காங்க. அங்கங்க சில இடத்துல கிளாம் டால நடிச்சிருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்கு. வடிவேல் சாருக்கு இது ஒரு கம்பேக் படமா அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அங்கங்க போய்கிட்டு தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அங்கங்க சில ஓகேவான காமெடி தான் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாரு. நிறைய லாஃப்டர் சீன்ஸ் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 1 ஹவர்ல அவர் பண்ற கெட்டப்ஸும் சரி, அவர் பண்ற ஆக்ஷனும் சரி, ஒரு கிரிஞ்ச் ஐட்டம்ஸ் இல்லாத ஒரு லாஃப்டரா இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் ஆடியன்ஸ் சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் வடிவேல பார்த்த உடனே சில கேங்லாம் சிரிக்க ஆரம்பிச்சு. அந்த காமெடிக்குலாம் நம்ம பொறுப்பு கிடையாது. பட் ஒரு நல்ல லாஃப்டர் செகண்ட் ஹாஃப்ல இருக்குதா. படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா சிஎஸ் பிஜிஎம்லாம் கொஞ்சம் ஓகேவா தான் பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் கொஞ்சம் கேட்கற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தை. மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா நிறைய பிடிக்க சான்ஸ் இருக்கு. புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு ரொம்பவே சுமாரான ஆவரேஜான பிளிக்கா அமையும். நார்மல் அண்ட் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சப் மூவியா கண்டிப்பா அமையும். இந்த படம் கொஞ்சம் பெரிய படமா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். சுந்தர் சி சார் படத்துல எப்பவுமே லாஜிக்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி இந்த படத்துல நீங்க கண்டிப்பா லாஜிக்லாம் எதிர்பார்த்துட்டே போவாதீங்க. அதே மாதிரி எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் செட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஃபைன் வாட்சபிள் மூவியா அமையும். இதுக்கு முன்னாடி சுந்தர் சி சார் படம் மதகஜராஜா செம்ம ஹிட் ஆச்சு. பட் அந்த படத்தோட இந்த படம் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். சுந்தர் சி சாரோட மூவி டெம்ப்ளேட்ஸ் அண்ட் வடிவேல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இது எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதை பொறுத்து தான் இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கு. மொத்தத்துல இந்த கேங்கர்ஸை உங்க கேங்கோட கண்டிப்பா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கான்.